வணக்கம் நண்பர்களே. பொதுவா இந்தியாவுக்கு எதிராக டிப்ளமேட்டிக்கலா எதிர்க்க முடியல, இல்ல ராணுவ ரீதியா எதிர்க்க முடியல, எதுவும் பண்ண முடியலையே இந்த நேரத்துல அப்படின்னு பாகிஸ்தான் யோசிச்சாங்கன்னா உடனே ஒரு பிரிவினவாதம் எடுத்துட்டு வர மாதிரி மத ரீதியா ஒரு சில கமெண்ட்ஸ் தலைவர்கள் மத்தியில விடுவாங்க. அது ஒரு தேச உணர்வை தூண்டி அப்படியே அவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுக்கு நிறைய ஆக்டிவேட் பண்றதுக்கான வேலைகள் பண்ணுவாங்க. இந்த பகல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஆர்மியோட சீஃபா இருந்த அசிம் முனிர் எப்படி இந்தியாவுக்கு எதிராக பேசினாரு, இந்தியாவுக்கு எதிராக பேசினது மட்டும் இல்ல மதம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை சொன்னாரு. அது அப்படியே நிறைய பேருக்கு அது அப்படியே ஒரு மாரல் பூஸ்ட் கொடுத்து அப்படியே இந்தியாவுக்கு எதிராக வெறித்தனமா இருப்பாங்க, அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வச்சிருந்தாங்க. இப்ப அதே மாதிரி மறுபடியும் பாகிஸ்தானோட பிரசிடென்ட் இப்ப ஒரு சர்ச்சைக்குள்ளேயே ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சைனாவோட முக்கியமான ஒரு சில டேட்டாஸ் வந்திருக்கு, டொமஸ்டிக்ல எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நெட்டிசன்ஸ் அதை எக்ஸ்போஸ் பண்ணி மிகப்பெரிய லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தின ஒரு முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ரஹ்மான் தாரிக்கு வந்த பிறகு இந்தியாவுடனான உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க போது நெருக்கமா செயல்படுவார் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன ஷேக் ஹசீனா அளவுக்கு இருக்க போறது இல்லை. ஆனா முகமது யூனிஸ் இந்தியாவுக்கு எதிரா நேரடியா ஒரு விஷத்தை கக்குற மாதிரியான ஒரு செயல்கள் பண்ணிட்டு இருந்தார். அது வேணா குறையலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரிதான் இப்ப அமைதியா இருக்காங்க ஒழிய பட் அவங்களோட கொள்கையில பெரிய மாற்றம் இருக்க போறதில்லை அப்படின்றதான் எனக்கு தெரியுது. ஏன்னா பாகிஸ்தான்ல பங்களாதேஷுக்கு அவங்களோட சப்மரைன்ஸை பாகிஸ்தான் கொண்டு வர போறாங்க. 1971 பிறகு முதல் முறையா நடக்க போகுது. இதை பத்தி நேத்து வீடியோல நான் சொன்னேன், பார்க்காதவங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்ப இந்தியாவுக்கு வரப்போறாரா பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு முதல் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கா இல்ல சைனாவுக்கா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. இந்த சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்க. குறிப்பா எந்த ஒரு நாடும் இந்தியாவோட இணக்கமா செயல்படுறாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு முதல்ல வருவாங்க. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இருக்கும்போது, தாரிக் ரகுமான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு சைனா தான் சூஸ் பண்ணுவார் நினைச்சோம். அதே மாதிரி இப்ப அவரோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் டூரை அறிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இவரோட இந்த ஃபர்ஸ்ட் டூர்ல மலேசியாவுக்கு போறாரு. ஓகேங்களா, மலேசியாவுக்கு போயிட்டு 21, 22 அங்க இருந்துட்டு 2 நாள் பயணம் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து சைனாவுக்கு போறாரு. சைனால திருப்பி பங்களாதேஷ்க்கு வராரு. சோ மலேசியாவுக்கு தானே போறாரு, சைனாவுக்கு போலியே அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அவரோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்ல சைனாவும் மெர்ஜ் ஆயிருக்கு, அதாவது அதோட ஒரே ஸ்கெடியூலா இருக்கு. சோ இருந்தாலும் மலேசியாவுக்கு ஃபர்ஸ்ட் போறதுக்கான காரணம் நம்ம பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, மலேசியாவோட லேபர் மார்க்கெட், அதாவது ஆயிரக்கணக்கான பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம RCEP இந்த ரீஜனல் காம்பரன்சிவ் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ல இந்தியா விலகிட்டாங்க. எங்களுக்கு வேண்டாண்டா சாமின்னு அதுல இருந்து விலகிட்டாங்க. அது சைனாவோட ஒரு உள்நோக்கம் இருக்கு. அந்த ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள அவங்களோட குட்ஸை இந்த ப்ரோக்ராம் மூலியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி உள்ள தள்ளிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. அதனாலதான் இந்தியா வெளியில வந்தாங்க. இதுல பங்களாதேஷ் இணையத்துக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஆசிய நாடுகள் 10 நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, ASEAN. இந்த கூட்டமைப்புகளையும் நாங்க வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்றாங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. சோ இந்த ஆர்வம் காட்டுறதுக்கு தான் மலேசியாவுக்கு போறாரு 21, 22. சோ இந்த விசிட்டுக்கு பிறகு, இந்த பயணத்துக்கு பிறகு சைனாவுக்கு 23ஆம் தேதி போறாரு. ஷி ஜின்பிங்கை நேரடியா சந்திச்சு பேசுறாரு. இந்த மீட்டிங்ல 17 பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ், MOIs கையெழுத்திட போறாங்க இரு நாட்டு தலைவர்களும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, சைனா பேக்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த அக்ரிமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதாவது ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற இந்த டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்டையும் சைனா கையில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ கண்டிப்பா இது தெளிவா தெரியுது. ஃபாரின் பாலிசி ஆரம்பத்துல இவர் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி மேற்கொள்வீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவு மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் ஃபாரின் பாலிசி அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டார்.
அவர் பதவி ஏற்ற பிறகு அவர் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் இந்த பதில சொன்னார். சோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு நிலைப்பாட்டு நமக்கு தெளிவா தெரியுது. கண்டிப்பா இது வந்து இந்தியா முன்னாடி பங்களாதேஷுடனான இருந்த உறவு மாதிரி இருக்க போறதுலன்றது தெளிவா இருக்கு. சோ இவர் வந்தா மாற்றம் இருக்குமா அப்படின்றது, காட்சிகள் மாறுமா அப்படின்றது பொறுத்துதான் பார்க்கணும். சோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இது தொடர்ந்து அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரசிடென்ட் அசிஃப் அலி ஜர்தாரி இருக்காரு பாருங்க, பாகிஸ்தானோட பிரசிடென்ட். இப்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை விட்டுருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட நோ லோக்கல் ஸ்டாண்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காரு. இது டிப்ளமேட்டிக்கா எப்படின்னா, எங்களால இந்த பிரச்சனையில வேற வழி இல்லப்பா, நாங்க உள்ள பூர முடியாது, இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. டிப்ளமேட்டிக்கா சொல்றதுக்கு அப்படி சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல குறிப்பா ஒரு கான்ட்ரவர்சி லீகல் நோட்டீஸ் வந்து இந்தியன் ரயில்வே வந்து விட்டிருக்காங்க. காஷி ரயில்வே ஸ்டேஷன் வாரணாசிய ஒட்டி ரயில்வேக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா வாரணாசியில அதிகம் பேர் வர தொடங்கிட்டாங்க. ராம டெம்பிளா இருக்கட்டும், இல்ல டூரிசம், இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசம்க்கு வர தொடங்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் வேணும்ன்றதுனால அதுல ஒரு மாஸ்க்கும் வந்து இருக்கு. சோ அதையும் கிளியர் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. சோ நிறைய கடைகள், ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து இப்ப கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாமே வந்து வேணுகிட்டுமே அவங்க டார்கெட் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்னு பாகிஸ்தானோட பிரசிடென்ட் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்களுக்குள்ள தலையிட்டு இன்டர்னல் மேட்டரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, யாரை சூடேத்துறதுக்கு, யாரை வந்து இன்னும் இதை வந்து கொதிக்க வைக்கணும், இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வரணும்ன்றதுக்காக பேசுறாரு அப்படின்ற நிறைய கேள்விகள் இந்திய ஊடகங்கள் எழுப்புறாங்க. இருந்தாலும் பாகிஸ்தானோட நிலைப்பாடு தெளிவா தெரியுது. இந்தியன் மைனாரிட்டிஸ் ப்ரொடெக்டே பண்ணல, இந்தியன் மைனாரிட்டிஸ் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னு. பாகிஸ்தான்ல சொந்த நாட்டு மக்கள் எப்படி உணவு தட்டுப்பாடுக்கும் பஞ்சத்துல இப்ப வாட்டர் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு. கராச்சியில தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பலூச்சிஸ்தான்லயும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல துப்பாக்கி சூடு நடத்தி எத்தனை மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க ராணுவம். சோ இத்தனை விஷயங்கள் தெரியாம இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு எப்படி ஒரு அழகான ஒரு திட்டம் போட்டாருன்றது தான் நமக்கு தெரியுது. சரி, அது அவங்களோட கொள்கையா இருக்கட்டும். இந்தியா என்ன பதிலடி கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட MEA ஸ்போக் பர்சன் வந்து ஜெய்ஸ்வால் அவர்கள் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இது தேவையில்லாத ஒரு கருத்து, இது இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர்ல நீங்க தலையிடக்கூடாது, டெலிபரேட்டா பொலிட்டிக்கல் அட்டாக் வந்து பண்றதுக்கான ஒரு விஷயம். சோ அங்க எவ்வளவு ஒரு மோசமான சிச்சுவேஷன் அங்க இருக்கிற மைனாரிட்டிஸ்க்கு நடக்குதுன்றது தெரியாம நீங்க என்ன எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 1 பேஜ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இந்தியா பதிலடி அளிச்சாலும், இன்னொரு பக்கம் சைனா வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்போஸ் வந்து இந்தியன் யூசர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் நெட்டிசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு நெரேட்டிவை வந்து உடைச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அதர் சைட் ஆஃப் சைனா அப்படின்னு ஒரு காமிச்சு பெருசா கலரா லைட்டும் ஒரே வீடியோ அப்படியே ரிச்சா காட்டுற விஷயங்கள் மட்டுமே காமிச்சு சைனா எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு இந்தியன் யூசர்ஸ் வந்து எக்ஸ் வலைதளங்கள்ல அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ண விஷயங்கள் ரியாலிட்டி ஆஃப் சைனான்னு சொல்லிட்டு, ஒரு டர்ட் வாட்டர், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, கேவலமா கையை கூட கலவாம ஹைஜீனே இல்லாம இருக்கிற விஷயங்கள் எல்லா வீடியோவும் போட்டு புட்டு வச்சுட்டார். அவங்களுக்கு மெயின் ரீசனே நம்மள மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ், காணொலிகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நாட்டு ஊடகங்கள்ல இருக்க அந்த வீடியோஸ் எடுத்து இப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கே இப்படி ஒரு விஷயங்கள் இன்னைக்கு பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம இன்னும் இந்த வெஸ்ட் நாடுகளுக்கும் பரவிட்டு இருக்கு. சைனா நரேட்டிவ் எக்ஸ்போஸ்ட்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம நெட்டிசன்ஸ் தான் இருக்காங்க. சோ மொத்தமா அவங்களோட இந்த PR கேமை
எப்படி காமிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்தியானாலே ஒரு புவர் ஏழை நாடு, எப்படி அவங்க வந்து இது வரைக்கும் காமிச்சாங்களோ அந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டு இப்ப வந்து மொத்தமா வெஸ்ட் நாடுகள் இந்தியாவோட வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயத்துல சைனா பயங்கரமா இருக்குன்ற அந்த நரேட்டிவை வந்து ஒட்டச்சு தள்ளி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வீடியோ காணலையும் பார்த்தா உண்மையிலேயே இது சைனா தான், அட பாவி, ஒரு ஹாஸ்டல்ல இத்தனை பேர் தங்கிட்டு இருக்காங்களா, இவ்வளவு கஷ்டமா, அப்படி வந்து அவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வீடியோஸ் வந்து காமிச்சுட்டு இருக்காங்க. இப்படியும் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும். சைனா அப்படி லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா அந்த கிரேட் வாலை வந்து உடைக்கிற மாதிரி அந்த ஒரு பிம்பத்தை வந்து இப்ப உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குடா, இதையும் பாருங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சைனாவோட இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியால முக்கியமா ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. சைனாவோட எக்கனாமி வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. டொமஸ்டிக் எக்கனாமி, அதுவும் டொமஸ்டிக் ரீகெயின் பண்றதுக்கு ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட்டே ஆகல. ஸோ குறிப்பா எக்ஸ்போர்ட் பூமா இருக்கு அப்படின்னாலும், அவங்க எக்ஸ்போர்ட் பெரிய சர்ஜ் இருந்தாலும் உள்நாட்டு தேவை அப்படின்றது கம்மியாயிடுச்சுன்னா எக்ஸ்போர்ட்டை மட்டும் நம்பி வண்டி ஓடாது. லைட்டா தட்டினாலும் பில்லர் உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துடும். ரீட்டைல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் லோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் மார்க்கெட் பொதுவா, அதுவும் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் மொத்த டேமேஜ்டு. எவனும் ப்ராப்பர்ட்டி வாங்குற நிலைமையில இல்லாத மாதிரி, காசு எடுக்க போறது இல்லைன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபிக்ஸ்ட் அசட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4.1% வந்து ஃபர்ஸ்ட் 5 மந்த்ல மட்டுமே கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. டிராப் ஆயிருக்கு, 4.1% டிராப் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க ஃபிக்ஸ்ட் அசட் இன்வெஸ்ட்மெண்ட். இது மட்டும் இல்லாம டபுள் டிஜிட் டீக்ளைன் வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 4.1னா மோர் தேன் 10% மேல பயங்கரமா வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ இன்டர்னல் கிரெடிட் வந்து டிமாண்டு ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்பெண்டிங்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. ஸோ மொத்த டொமஸ்டிக் மார்க்கெட்டும் சிதைஞ்சிருக்கு. சைனாவோட ஒட்டுமொத்த உள்நாட்டு தேவை கனவு வந்து சிதைஞ்சிருக்கு அப்படின்றதான் நான் எடுத்துக்கிறேன். சோ இப்படி ஒரு நெரேட்டிவை வந்து செட் பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்க இந்த பிஆர் வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சீனாவுக்கு இப்ப நெட்டிசன்ஸ் கரெக்டான ஒரு பாடம் வந்து கற்பிச்சிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஆர்டிக்கலையும் விட்டாம்பாரு, அங்கதான் நிக்கிறாங்க. அங்கதான் வந்து அந்த ஆர்டிக்கலோட எப்படி வைல்ட் ஃபயர் ஆகும்ன்றது இன்னும் கொஞ்சம் எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரியான செயல்களா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை டைரக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. கடைசிக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.